அதுதான் எதிர்கட்சி தலைவர் சேலஞ்சு பண்ணார். தைரியம் இருந்தா நீங்க அந்த பெண்டோரா பாக்ஸை ஓபன் பண்ணுங்க, என்ன இருக்குன்னு நானும் பார்க்கிறேன். யார் மீது குற்றம் இருந்தாலும் நீங்கள் நடவடிக்கை எடுங்க, நான் தயங்காம கேட்கிறாங்க. அதை விட்டுட்டு நீங்க உள்ளே ஆடிது காளி வேடிக்கை பாடின்னு ஊரில் வித்தகாரம் காட்டுற மாதிரி உள்ள வருது, இதுக்குள்ள இருக்கு, இதுக்குள்ள தந்தா வேணும், இதுக்குள்ள பாரி வேணும் அப்படின்னு மோடி மஸ்தான் சொல்ற வேலை மாதிரி சொல்லியிருந்தா தரேன்றாரு. திறக்க வேண்டியது தானே? நீ எங்களை தானே சொல்ற, எங்களுக்கு தரேன்ட்டு வர்றோம், நாங்கள் பர்மிஷன் கொடுத்துட்டு திறக்க வேண்டியது தானே? திறக்கலைன்னா ஒரு தவறான தகவலை முதலமைச்சர் சொல்லி இருக்கிறார்னு அர்த்தம். ஒரு வாரத்துக்குள்ள திறக்கலன்னு கேட்கணும். ரூலிங் பார்ட்டி ஆப்போசிட் பார்ட்டி ஒரு வாரத்துக்குள்ள திறக்கலை அப்படின்னு சொன்னாக்கா ஒரு பிரிவிலேஜ் மோஷன் கொண்டு வரணும். சபைக்கு தவறான தகவலை கொடுத்தார் முதலமைச்சர் என்று பிரிவிலேஜ் கொண்டு வரணும். அதே போல தமிழ்நாட்டை எதிர்காலத்தில் நாட்டையே ஆளுகிற சக்தி படைத்தவர் நம்முடைய முதல்வர். வட மாநிலத்திலிருந்து வந்தவங்களே சொல்றாங்க, உங்களுக்கு கிடைச்ச முதல்வர் போல எங்களுக்கு எப்ப கிடைப்பாங்கன்னு. பர்டிகுலரா அமித்ஷா அந்த மீட்டிங் மேற்கோள் காட்டி செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. இந்தியாவே ஆளும் சக்தி படைத்தவர் விஜய். எல்லாம் சும்மா ஒருத்தருக்கு பார்த்து ஆஹா ஊன்னு சொல்லிக்கிறது, இதெல்லாம் பெரிய அரசியல் கருத்துக்கள் அல்ல. அரசியல் கருத்து சொல்ல வேண்டியதும் அல்ல. அதே மாதிரி தாவேகா ஜெயிச்சு வந்தது காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் தமிழ் மாநில தலைவர் வந்து சொல்றாரு, எல்லாருமே வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற அமைச்சர் முதல் கொண்டு எம்எல்ஏ எல்லாருமே ரசிகர் மன்ற மோட்லயே இருக்கிறாங்க, அவர்களை மாற்ற முடியாது அப்படின்னு அவரே சொல்லி இருக்காரு. அதுக்கு என்னால மாற்ற முடியாது. ஒரு கட்டத்துல வந்து அமைச்சர்னா துரைமுருகன், எம்எல்ஏனா ஞானசேகரன் அப்படின்ற ஒரு வேலூர் அடையாளம் இருந்தது சட்டமன்றத்துல. இன்னைக்கு அது இருக்கா? அது மாதிரியான குறிப்பிட்டு சொல்ற மாதிரியான இந்த அமைச்சர்கள் யாரையாவது சொல்ல முடியுமா? பாக்க இல்லை சார், சொல்லலாம். முதல்ல சட்டமன்றத்துக்கு போறவர் படிக்கணும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னன்னு படிக்கணும், பழைய சட்டமன்ற நடவடிக்கைகளை எடுத்து படிக்கணும். அசம்பிளியில் உட்காந்து லைப்ரரியில் உட்காந்து நைட் எட்டி அதை எடுக்கணும், அதை புத்தகத்தை எடுத்து படிக்கணும். என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்க, எப்படி கேட்டிருக்காங்க, யார் பதில் சொல்லியிருக்காங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதே வேலையாக இருக்கணும் சார். பத்திரிக்கை படிக்கணும், உடனே நோட் புக்கில் குறிப்பி எடுத்து வச்சுக்கணும். இது என்ன கேட்க பேசணும், இது பெரிய வேலை. நாங்கள் எல்லாம் தூங்க மாட்டோம். ராத்திரி என் பக்கத்து வீடு தான் ரகுமான் சார், 2 பேரும் போட்டா போட்டிக்கிட்டு 12, 1:30 மணி வரையும் இந்த பில்லுஸ் எல்லாம் படிச்சுட்டு தான் நாங்கள் வெளியே வருவோம். அதனால் கஷ்டப்படணும். சும்மா வந்து எனக்கு கொடுப்பதெல்லாம் கொடுத்தா யாருக்கா கொடுத்தான்னு பாடுபாடு எடுத்தா என்ன சார் இது சட்டசபையா? இன்னும் 2 ஆண்டு அரசியலை விட்டு விலகி அண்ணா அறிவாலயத்தை வந்து வாடகைக்கு விடும் நிலைக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. யார் சொல்றது? நிர்மல்குமார், அமைச்சர் நிர்மல்குமார். இவன் நாட்டை இவங்க பட்டா மற்ற எத்தனையோ பேர் சொல்லியாச்சு. நாங்கள் இந்த திமுக முழச்சத்திலிருந்து எதிர்ப்பு சந்திச்சது. அண்ணா இருக்கிற காலத்திலேயே சம்பத்தை சந்திச்சு, அதுக்கு பிறகு வெற்றிகளாக எம்ஜிஆருடைய பிளவை சந்திச்சது, அதுக்கப்புறம் கோபாலசாமியுடைய பிளவை சந்திச்சது. ஆகிய பிளவுகளுக்கும் நாங்கள் தான் சொன்னாங்க. ஆனால் இதெல்லாம் முன்னேறி யார் எங்களை வந்து ஓஹோன்னு போனானோ எல்லாரும் எங்ககிட்ட வந்து அடிமையாகிட்டான். ஒன்று வச்சுங்க, திமுகவை எதிர்த்து கட்சி நடத்துறவங்கலாம் கட்சியில் திமுகவில் தான் அடக்கமாயிட்டாங்க. இந்த நீர்வளத்துறைக்காக எல்லாருமே அந்த கோப்பு எல்லாமே அதனுடைய தகவல் எல்லாம் விரல் வச்சிருப்பீங்க. நீங்க வந்து நீர்வளத்துறையில வந்து நீங்க அமைச்சரா இருக்கும்போது அதனுடைய எல்லாமே பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கும்போது சரி, இப்போ சரி, எல்லாமே வந்து விரல் வச்சிருப்பீங்க. அதே துறைக்கு இப்ப இருக்கிற ஒரு புசியால் வந்து அமைச்சர், இந்த 2 வேறுபாடு நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் ஒரு மந்திரியை பற்றி குறை சொல்ல விரும்பல. ஆனால் அவருடைய ரிப்ளையை பார்த்தேன். நான் என்னுடைய மானிய கோரிக்கை ரிப்ளையை என்னுடைய இலாக்காவிலிருந்து ஒரு வரி கூட சொல்லாமல் அவங்க
அவங்க முதலமைச்சர் பற்றி புகழ்ந்தே பேசிக்கிட்டு போயிட்டாரு. ஒரு டிமாண்ட்ஸை பற்றியோ இல்லை என்ன செய்ய போகிறோம் நீர்வளத்துறையில் இன்னும் என்ன நாங்கள் செய்து தப்பாக செய்யிட்டோம் எங்கே அவங்க திருத்தணும் அதை பற்றி ஒன்றும் சொல்லலை பாவம். அவ்வளோதான் எனக்கு தெரியும். அந்த இலாக்காவை சாதாரணமான கையாள முடியாது. எனக்கு கலைஞர் கொடுக்கும்போதே 79 தலைவர் என்கிட்ட ரொம்ப கலைஞர் அண்ணா அவர்கள் இது ரொம்ப மக்களோடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கருணாநிதி இது தர்றவங்கிட்ட சொன்னார். நான் அதை கூட்ட கொடுக்குறேயா அப்படின்னு சொன்னார் கலைஞர். அதனால தான் நான் அது ஒரு பாடம் மாதிரி படிப்பேன் சார். ராத்திரி பகலும் பாடம் மாதிரி படிப்பேன். இப்போ படிச்சுக்கிட்டாங்க. இப்போ வாங்க அவங்க பெட்ரோல் காமிக்க அந்த புஸ்தகம் தான் இருக்கும். எந்த நாடு ஓடுதோ அந்த புஸ்தகத்தை படிச்சுட்டு இருக்கேன். சும்மா வந்துட்டு பேசிட்டு போகல சரியாவல. முதல்ல இருந்து வால்யூம் ஜட்ஜ்மெண்ட் வந்து இந்த வால்யூத்தை பார்த்துருக்காங்களான்னு கேளுங்க. 4 வால்யூம் பார்த்துருக்காங்களான்னு கேளுங்க. ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்கான்னு கேளுங்க. அது இங்கிலீஷில் இருக்குது. அது தெரியுமான்னு கேளுங்க. என்னக்கா இருக்கலாம். அதே மாதிரி நகராட்சிகளுக்கெல்லாம் கார் கொடுக்கும்போது எம்எல்ஏகளுக்கு கொடுக்கறதுக்கு என்ன தவறு? ஊராட்சி நகராட்சி மன்றத்தில் நீங்கள் தவறு இல்லையோ நீங்கள் சொன்னதான் நான் சொல்கிறோம். அப்போ நாங்கள் பணம் இருக்குதுன்னு கொடுத்தோம் ஊராட்சிக்கு. பணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொடுத்தோம். நீ பணம் இல்லைன்னு சொல்லிட்டு கொடுக்குற